I'm here to introduce Mr. Vimaladithan, a person who works with full dedication, treats customers with great respect, and guides our team like a mentor. Welcome, Vimal. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் இல்லையா? ஸோ இந்த வாசகத்தை நம்ம நிறைய பேங்க்ல பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த பிபிடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்கு கஸ்டமர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாங்க வீட்டோட பொருள்ல இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவோம். நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட், டெக்னாலஜி செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவங்க ஒரு பிசினஸ் ப்ராப்ளம்காக வருவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க பிசினஸோட இப்ப இருக்கிற ப்ராசஸ் என்ன, அவங்க பிசினஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பெயின் பாயிண்ட்ஸை ஃபீல் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இமீடியட்டா என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட டெக்னாலஜியை பேசுவோம். ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் மோர் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். And in fact, our customers themselves do the marketing for us. And most of our customers came to us because only for our vision. So, அதனால நாங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we don't hesitate to go that extra mile. அவங்களோட பிசினஸை ஜஸ்ட் டெக்னாலஜி மட்டும் நான் புஷ் பண்ணி கொடுக்காம அவங்க பிசினஸ்னால அவங்களுக்கு லாபம் வருது, அவங்களோட வேலையை டெக்னாலஜி மூலியமா கம்மி பண்ணிட்டு அவங்களோட மற்ற டைமை அவங்க மார்க்கெட்டிங்கோ இல்லை அவங்க பிசினஸ்ல மற்ற ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்றதுக்கோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ எங்களோட அப்ரோச்சும் இப்படிதான் இருக்கும். அடுத்து நாங்கள் இந்தியாவில் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ் சொல்லலாம். இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்ல யூசர்ஸ்க்கு வந்து இந்த சிஸ்டமோட அந்த எக்ஸ்போஷர் இல்லை. அதனால நம்ம இப்போ என்னதான் ஒரு நல்ல சிஸ்டம் கொடுத்தாலுமே அதை அவங்க சரியா யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்காது இல்லையா? அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த யூசர் ட்ரைனிங்ல ரொம்ப கேர் எடுப்போம். ஸோ வி வில் கிவ் எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் டு தி யூசர்ஸ். ஸோ இதனால தான் இது மாதிரி நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்கிறனால எங்களுக்கும் எங்க கஸ்டமருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ நாங்க வந்து எங்க சக்சஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். டெக்னாலஜி கொடுக்காம அவங்க பிசினஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் பண்றதுனால எங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்குது, பிசினஸ்க்கும் நல்ல அவுட்புட் கிடைக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் ஆகுது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டு அவர் கஸ்டமர்ஸ் who gave the opportunity and trust us, and sometimes they allow us to spend extra time when we explore new areas and technology. So once again we are grateful for our customers.